தாவேகா சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே நடிகர் விஜயோட ரசிகர்கள் மட்டும்தான், முதலமைச்சர் விஜயோட தொண்டர்கள் கிடையாது. இது ஏன்னா அவங்க எல்லாருமே காமனா இருக்கிற ஒரே விஷயம், அவர் பேசுறது சரியா தப்பா யோசிக்காம மொத்தமா குளோரிஃபை பண்ண வேண்டியது. எலெக்ஷன் ரிசல்ட் வருது, பெரும்பான்மையில விஜய் அவர்கள் ஜெயிக்கிறாரு. ஆனா தனக்கு வாக்களிச்ச மக்களுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடியே மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாரு. சிஎம் ஆகிற செரிமனி வருது, வந்தே மாதரம் முதலாவதாகவும் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாகவும் தள்ளப்பட்டப்போ அதை எதிர்த்து கேள்வி கேட்ட எல்லாரையுமே சம்பந்தமே இல்லாத ஃபேக்ட் என்னன்னு கூட பார்க்காம ஒரு யூனியன் கவர்மெண்ட் புரோட்டோகால் கொண்டு வந்து காட்டி எங்க தலைவர் இருக்கிற இடத்துல நடக்கிறது எல்லாமே சரிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதே கட்சியை சேர்ந்த ஆதவர்ஜனா வந்து எங்களுக்கு தெரியாம தப்பு நடந்துச்சு, இதுக்கப்புறம் நடக்காதுன்னு அவங்க தப்பு ஒத்துக்கிட்டப்ப கூட இந்த ரசிகர் கூட்டம் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதா போறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணதை எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து வரப்போறது PM ஸ்ரீ மும்மொழி கொள்கைங்கிற பேர்ல நடக்கிற ஹிந்தி திணிப்பு. ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட ரெவன்யூ எப்படி ஒர்க் ஆகுங்கிற ஐடியா இருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரான்னு தெரியல. பட் கஜானா காலிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சோ கொஞ்ச நாள்லயே வந்துட்டு நமக்கு எஜுகேஷனை ரன் பண்ற அளவுக்கு காசு கொடுக்கல, திமுக வந்து கடன் நிறைய வச்சுட்டு போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்கீம் அக்செப்ட் பண்ணாதான் கொஞ்சம் ஃபண்ட் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அந்த சிச்சுவேஷன் நடக்கும்போது அதை எடுத்து கேள்வி கேட்க போறது நாங்க தான். அப்பயுமே இந்த ரசிகர் கூட்டம் அண்ணன் சொல்லிட்டாரு ஹிந்தி கத்துக்கலாங்கிற மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு ஹிந்தியை பிராக்டிகல்னு சொல்லுவாங்க, நாளைக்கு அதுதான் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் வேலை வாய்ப்பு, அலுவலகம், நேம் போர்டுன்னு எல்லாமே ஹிந்தியில மாறும். இத்தனை பேர் தமிழுக்காக உயிர் விட்டுருக்காங்க, ஹிந்தி திணிப்பு எதிர்த்து போராடி இருக்காங்க அப்படின்னா சும்மா கிடையாது. தமிழ்ங்கிறது நம்ம அடையாளம், நம்மளோட சுயமரியாதை. ஆனா இப்ப சொன்னா எதையுமே புரிஞ்சுக்காம என்ன நடந்தாலும் நாங்க சப்போர்ட் மட்டும் தான் பண்ணுவோம் ஒரு மனப்பான்மையோடையும் கேள்வி கேட்கிற எல்லாரையுமே கதறீங்க. எவ்வளவு காசு திமுக கொடுத்தாங்க, உங்க ஆட்சி காலத்துல எத்தனை தப்பு நடந்துச்சு தெரியுமான்னு கடைசி வரைக்கும் மத்தவங்க மேல பைய போட்டுக்கிட்டே தான் நீங்க இருக்க போறீங்க. இதுதான் நீங்க மாற்று அரசியல் அப்படின்னு இத்தனை நாளா சொன்னதுன்னா கடைசி வரைக்கும் நீங்க ரசிகர்கள் மட்டும்தான். என்னைக்குமே ஒரு அரசியல் புரிதல் உள்ள தொண்டரா மாற முடியாது.